இவ்வளோ காசு சீட்டாடி இருக்காது. இதுக்கு மேலேயே மொத்தம் எவ்வளோ இருக்கும் மேம்? ஒரு 16 லட்சம் இருக்கும் மேம். 16 லட்சம் கிட்ட இருக்கும் மேம். அதுவும் அதனால தான் இந்த குழந்தைய வச்சு வியாபாரம் பண்ணி கஷ்டப்பட்டு என்ன கொடுத்தாலும் கொடுக்கலன்னு சொல்லிட்டு எங்கள் அத்தைக்கிட்ட சொல்லி சண்டை போடுவார். அவர் வந்தாரா இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு? வந்தார் மேம். வந்து தான் அடிச்சார் என்ன. பொண்ணை கூட்டிட்டு வந்தாரா? அந்த பொண்ணு ஓடிடுச்சு. இவர் வந்து என்னை அடித்து அந்த பிரச்சனை இதில் கொண்டு வரல. அது ஊரோடு விட்டுட்டார். இங்கே எடுத்துகிட்டு போய் எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, எப்படி நீ இந்த மாதிரிலாம் பண்ணலான்னுக்கிறேன், நீ தானே போய் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன், பின்ன நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னா எதனா நம்மளை மிரட்டினோன்னா என்ன பண்ணுவார் தெரியுமா மேம்? கொக்குக்கு மருந்து வைப்பாங்கல்ல மேம், அது ஒரு பேக்கெட்டில் வச்சுருப்பார். என்ன சொன்னேன்னா இதை சாப்பிட்டு செத்துருவேன், அப்புறம் இந்த கடலாம் நீ தான் கட்டணும் அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டுவார். எப்போ இருந்தார் உங்கள் வீட்டுக்காரர்? அவர் இறந்து ஒரு 10 வருஷம் ஆகுது. என்ன நடந்தது? பிள்ளைங்களுக்கு 2 பேருக்கு சாப்பாடு போட்டு எங்கள் அத்தைக்கு சாப்பாடு போட்டு 2 வாயில் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு சாப்பாடு போட்டு யாரோ வராங்க மேம் வீட்டாண்ட. இது அல்ல வந்தாங்க, ஏம்மா உங்கள் கணவர் போல இருக்குது, யாரோ தெரியல, அவங்க பிடிச்சிட்டு விழுந்து கிடக்குறாரு அப்படின்னு.